بسم الله الرحمن الرحيم. மனித கரு பற்றி குர்ஆன். ஒரு அட்டை உணவளிக்க எவ்வாறு தன்னை தானே அதன் விருந்தோம்பியிடம் இணைகிறதோ அதுபோல் மனித கரு உணவளிக்க தன் தாயிடம் இணைகிறது. இன்னும் சொல்ல போனால் தசைகள் உருவாகும் முன்பே எலும்புகள் உருவாகிறது. இதெல்லாம் சமீபத்தில் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தது. ஆனால் குர்ஆன் இதை பற்றி சரியான சீரான வரிசையில் 1400 வருடம் முன்பே கூறிவிட்டது. பின்னர் அந்த இந்திரிய துளையை அளக்கின்ற ஒட்டிக்கொள்ளும் கட்டியான நிலையில் ஆக்கினோம். பின்னர் அந்த அலக்கை ஒரு தசைப்பிண்டமாக்கினோம். பின்னர் அத்தசைப்பிண்டத்தை எலும்புகளாகவும் ஆக்கினோம். பின்னர் அவ்வெலும்புகளுக்கு மாமிசத்தை அணிவித்தோம். பின்னர் நாம் அதனை வேறொரு படைப்பாக மனிதனாக செய்தோம். இவ்வாறு படைத்தவனான அல்லாஹ் இறைவன் பெரும் பாக்கியமுடையவன். படைப்பாளர்களில் எல்லாம் மிக அழகான படைப்பாளன். குருத்தெலும்புகளால் ஆன முள்ளெலும்புகள் மனித எலும்புகளாக உருவாக முதல் பாகமாகும். தாடை எலும்புகள் தான் குருத்தெலும்பில் இருந்து சராசரியான எலும்பிற்கு மாறும் முதல் எலும்பாகும். இந்த எலும்பானது தசைகள் சேருவதற்கு 3 நாட்கள் முன்பே மாறிவிடும். மெக்கலின் குருத்தெலும்புகளின் தொடர்ச்சியான வளர்ச்சி 13ஆம் கட்டத்திலேயே ஆரம்பமானது. மாண்டிபுலர் முக்கியத்துவத்திற்குள் மெசன்கெமில் செல்கள் ஒடுக்கம் தோன்றியது. 17வது கட்டத்தின் போது, அதாவது 41 நாட்கள், மெக்கலின் குருத்தெலும்புகளின் தாழ்வான விளிம்பில் மாண்டிபிளின் முதன்மை ஆசிபிகேஷன் மையம் தோன்றியது. கருவில் உள்ள மெக்கலின் குருத்தெலும்புக்கு தசை இணைப்புகள் 18ஆம் கட்டத்தில், அதாவது 44 நாட்களில் காணப்பட்டன. உண்மையான எலும்புகளின் முதல் உருவாக்கம் தாடை எலும்பில் 41வது நாளில் நிகழ்கிறது. 3 நாட்களுக்கு பிறகு தொடர்புடைய தசைகள் உருவாகின்றன. 1400 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதன். அவரால் தசைகளுக்கு முன்பு எலும்புகள் உருவாகின்றன என்பதை எப்படி அறிந்திருக்க முடியும்?